ஹலோ வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் வந்து 62,370 கோடிக்கு ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. அது யாரு கூட அந்த டீல் சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டிஃபென்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி வந்து 62,370 கோடிக்கு ஒரு டீல் சைன் பண்ணிருக்காங்க. அது யார் கூட பண்ணிருக்காங்கன்னா, ஹேல் நிறுவனத்து கூட பண்ணிருக்காங்க. ஹேல்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் கூட பண்ணிருக்காங்க. அதுல என்னதுன்னா 97 தேஜஸ் MK-1A விமானம். அது மட்டும் இல்ல, அதுல வந்து 68 சிங்கிள் சீட்டர் பண்றாங்க, 29 இந்த டபுள் சீட்டு. மேக்சிமம் நம்ம சிங்கிள் சீட்டர் தான் அந்த வாருக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டபுள் சீட்டர்ஸ்லாம் மேக்சிமம் வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம இந்தியா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியால இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் ஆர்டர் பண்ணாலும் நமக்கு டெலிவரி வந்து ரொம்ப டிலே ஆகுது. ஏன்னா நம்ம நிறுவனங்கள் அவ்வளவு ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணல. அதுதான் பெரிய பிரச்சனை. மேக்சிமம் இந்த விமானம் தேஜஸ் விமானம் வந்து 2027 இல்லைன்னா 2028க்குள்ள டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் பொறுத்தளவுல அந்த நம்மள்ட்ட இருக்க நிறுவனம்லாம் ரொம்ப ஸ்பீடா ஒன்றும் டெலிவரி பண்ண வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா 2028 தான் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அதுதான். ஏன்னா நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இது ரொம்ப குறைவா இருக்கு, டைமிங்லாம் ரொம்ப குறைவு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை ஆர்டர் பண்ண காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட வந்து ஸ்குவாட்ரன்லாம் ரொம்ப குறைவா தான் இருக்கு, ட்ரெயின்ல தான் இருக்கு. நம்ம இப்போ வந்து பாகிஸ்தானை வேணா டிஃபெண்ட் பண்ணிடலாம், பட் சைனாவை டிஃபெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டம். நம்ம கிட்ட ரொம்ப ட்ரெயினா தான் இருக்கு இதெல்லாம். ஆனா இதுல என்ன பிரச்சனை என்னதுன்னா, நம்ம வந்து இப்போ ரஃபேல் பண்ணியிருக்கோம். ரஃபேல் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம், பெரிய டீல். அது வந்தா இது ஓகே ஆகும். பட் இது வந்து நம்ம 2021 ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தோம், அதுக்குள்ள இதுதான். ஆனா இதுல வந்து நம்ம 67% to 70% வந்து இண்டிஜினியஸா இந்தியாவில் உள்ள பொருட்களை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதை இந்த தேஜஸ் விமானத்தில் உள்ள சில நல்ல விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். இது வந்து 4.5 ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். இது அது மட்டும் இல்ல, இதுல வந்து ASA ரேடார் வந்து பொறுத்திருக்காங்க. இந்த ரேடார் வந்து மிகவும் அட்வான்ஸ்டான ஒரு ரேடார். இது வந்து எனிமி எவ்வளவு டார்கெட் ரேஞ்சில இருந்து வந்தாலும் அது ஈஸியா டிடெக்ட் பண்ணி இதை கொடுத்துரும். அப்போ நம்ம எனிமிஸை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அவ்வளவுக்கு பவர்ஃபுல்லான அட்வான்ஸ்டான ஒரு ரேடார் சிஸ்டம் தான் இதுல பொறுத்திருக்காங்க. இந்த தேஜஸ் விமானத்துல இருந்து BVR இருக்கு. BVRனா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச். கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து ஒரு ஏவுகணை வந்து அதை டிடெக்ட் பண்ணி அடிக்கிற அளவுக்கு வல்லமை கொண்டதான் இந்த சிஸ்டம். அது மட்டும் இல்ல, இதுல வந்து என்ன இன்ஜின் பொறுத்திருக்காங்கன்னா GE F404 இன்ஜின் பொறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா, இது வந்து ஒரு 1700 கிலோமீட்டருக்கு மேல இன்ஜினால ஈஸியா டிராவல் பண்ண முடியும். அவ்வளவுக்கு வல்லமை கொண்ட இன்ஜின் தான் இது. இதை நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து 2021 83 போர் விமானங்கள் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2023 இருந்து 2024க்குள்ள 97 விமானங்கள் கூடுதலா எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்ப பாத்துருங்க, மொத்தம் இதுல 180 தேஜஸ் MK-1A விமானம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த தேஜஸ் விமானத்தோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எப்ப வந்துன்னா, மார்ச் 8, 2024 தான் இது நம்ம வந்து. இதை யார் தயாரிச்சான ஹேல் நிறுவனம். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹேல் நிறுவனம் இதை தயாரிச்சிருக்காங்க. இது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எதுக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா, இது வந்து MiG-21 அந்த விமானத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இப்பதான் ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதை வந்து எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இனி யூஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல சொன்ன மாதிரி இதுல வந்து 67% வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட் இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதுதான் நமக்கு சிறப்பு அம்சம். இதை வந்து மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி 2027 இல்லைன்னா 2020க்குள்ள கண்டிப்பா டெலிவரி பண்ணுவாங்க. நமக்கு இருக்க ஒரே ப்ராப்ளம் தான் டெலிவரி ப்ராப்ளம் தான். மேனுஃபேக்சரிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும், இதை வந்து ஹேல் நிறுவனத்தை நம்பியே இருக்கக்கூடாது. நம்ம வந்து பிரைவேட் நிறுவனங்களுக்கும் நம்ம கொஞ்சம் வாய்ப்புகள் கொடுக்கணும். அப்பதான் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சைனால எப்படி இவ்வளவு ஸ்பீடா இருக்குது, அங்கெல்லாம் பிரைவேட் நிறுவனங்கள்ட்டையும் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாதான் நம்ம ஸ்பீடா ப்ராடக்ட் வந்து ஸ்பீடா டெலிவரி பண்ண முடியும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எப்படின்னா, என்னது பிரைவேட் நிறுவனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கும் கொஞ்சம் டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களே வளர்த்து விடணும். அப்பதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். இந்த மாதிரி பட்ட வீடியோஸ் போட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ்.